எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ட்விட்டர்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த நியூஸ் என் கண்ணில் பட்டது. இதுல பாருங்களேன், எவ்வளவு அப்பட்டமா இப்ப இருக்கிற கல்வி அமைச்சர் ஒரு அவதூறு போற போக்குல சொல்லிட்டு போயிருக்காருன்னு பாருங்க. 3 லட்சம் வசூலிக்கப்பட்டது, அந்த முறை ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது கட்சி நிதியா வாங்கினாங்க, அதை ரத்து செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பெரிய தப்பு. அப்படி ஒரு வேலை இருந்திருந்தா தாராளமா கேஸ் கொடுக்கலாம், தாராளமா வழக்கு தொடரலாம். இது ஒரு இது ஒரு நல்ல சான்ஸா இருந்திருக்கும். அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்திருந்தா. எவிடன்ஸ் இல்லையே. ஸோ எவிடன்ஸ் இல்லாம ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்குரிய பதில் சொல்றேன். இப்ப நான் ஒரு 3 இயர்ஸா நான் பார்த்து நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து டிவிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டிருக்காங்க. நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அங்க இருக்கிற பிள்ளைங்களையே, அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களையே, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பழைய கட்சி தான் வேணும்னு நினைக்காதீங்க. நானே ஒரு டீச்சர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பழைய கட்சி தான் வேணும்னு நினைக்காதீங்க, விஜய் இவ்வளவு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணதை நானே பார்த்திருக்கேன். ஸோ பிலோ 16 பிள்ளைங்களை அவங்க வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணதை நானே பார்த்திருக்கேன். அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே டிவிக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் டீச்சர்ஸ் மேக்சிமம் ஆஃப் த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து மேக்சிமம் வந்து இந்த டிவிக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எவிடன்ஸ் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்காது இல்லையா? அப்ப நீங்க அந்த 3 lakhs வசூலிச்சதுக்குரிய எவிடன்ஸ் தாராளமா காமிச்சிருக்கலாம். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கலாம். பட் ஆனா நீங்க அதை எதுவுமே பண்ணல. ஏன்னா அது நடக்கல. அது நடந்திருந்தா நீங்க அதோட எவிடன்ஸை கொடுத்து இந்நேரம் வேற ஏதாவது பண்ணியிருந்திருப்பீங்க. இது போற போக்குல மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய் சொல்றாங்க. இது அரசியல் லாபத்துக்காக பரப்பக்கூடிய ஒரு அவதூறு. இதை ஏன் நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஏரியா விருதுநகர். இந்த விருதுநகர்ல பாண்டிய நகர்ல முத்தால் நகர், என்னோட ஏரியாவை மட்டும் சொல்றேன். கிட்டத்தட்ட 15 பிள்ளைங்க சமூக விரோதிகள் கையில இருந்து படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டிஎம்கே தொடர்ந்து அவங்கள 1 வருஷம் 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணி பிடிச்சு ஒவ்வொருத்தரையும் விரட்டி பிடிச்சு 15 பேரையுமே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. இது முழுக்க முழுக்க டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்த அழுத்தம். அந்த பசங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டிஎம்கே மேல ரொம்ப மரியாதையே வந்துச்சு. இன்னொரு விஷயம், நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நீட் ஆரம்பிச்சதுல இருந்து, நீட் கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, நீட் கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கிராஸ் கோர்ஸ்க்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடிச்சுக்குவாங்க. அங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க வந்து அந்த கிராஸ் கோர்ஸ்க்கு மட்டும் படிக்கலாம். ஒரு 40 நாள் 50 நாள். எல்லாரும் இதை பார்த்துருந்துருப்பீங்க கண்டிப்பா. ஒண்ணு உங்க வீட்டு பிள்ளைங்க போயிருப்பாங்க, இல்ல உங்க பக்கத்துல அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் நடந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாட்டி கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பிடிச்சு அதுக்கு என்னன்னா ஒரு ரெண்ட் பே பண்ணிடுவாங்க. அது போக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எய்தர் அந்த பிளேசஸ் சரி பண்றதுக்கு பெஞ்ச் வாங்கி கொடுப்பாங்க, இல்ல போர்டை சரி பண்ணி கொடுப்பாங்க, இல்லாட்டி அந்த ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது பண்ணி கொடுத்து இந்த கிராஸ் கோர்ஸ்க்கு இடத்த வாங்குவாங்க. யாருக்கிட்ட? கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட இருந்து. இது இப்ப நான் சொன்ன டிஎம்கே பீரியட்ல கிடையாது. டிஎம்கே பீரியட்ல எங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பரா செய்து, கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா ஏறி இருக்கு. எங்களுக்கு உங்களோட எந்த இதுவும் தேவையில்லை, நீங்க உள்ள வர வேண்டாம் அப்படின்னு நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்க்கு சொன்ன ஆட்களை நான் பார்த்திருக்கேன். சொன்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இப்பெல்லாம் நீங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்கணும், அது பண்ணி கொடுக்கணும், எங்க போர்டை புதுப்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு அன்பில் மகேஷ் ரொம்ப நல்லாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். என்னோட ஏரியால இருக்கிற 15 பிள்ளைங்களை மட்டும் வச்சு சொல்லல, இந்த ஏரியாவுக்கு மட்டும், ஒரு சின்ன ஏரியா முத்தால் நகர்ங்கிறது ஒரு சின்ன ஏரியா, இந்த ஏரியால மட்டுமே ஒரு 15 பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு படிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு எங்கெங்க ப்ரூஃப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்க போய் செக் பண்ணிக்கிடலாம், அது வேற விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைங்களோட எண்ணிக்கை இப்ப அதிகமா இருக்கு, தெரியும் இல்லையா? ஸோ அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோட தரம் ஏறினதுனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிற பிள்ளைங்க கடந்த 5 ஆண்டுகள்ல ரொம்பவே அதிகமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து, இவ்வளவு செஞ்ச ஒரு அரசாங்கத்தை பார்த்து அவங்க அவங்களால படிச்ச நிறைய பேர் இருக்கிறப்ப நீங்க இப்படி ஒரு அவதூறை பரப்பலாமா சார்? நல்லது இல்ல சார்.